காதல் தானா வர வேண்டிய ஒண்ணுங்க. நான் வற்புறுத்தி நீங்க என்ன காதலிக்க கூடாதுங்க. உங்களை அடைகிறதுக்கு நான் எடுக்கிற ஒரு சின்ன முயற்சிங்க இது. நீங்களே மனசாரா என்ன காதலிக்கணும், அப்பதாங்க அதுக்கு அர்த்தம் இருக்கும். அதை எதிர்த்து அந்த சிவலிங்கத்தை எடுத்துட்டு வரணும்னா அர்ஜுனோட ஆன்மாவை வசப்படுத்திக்கிட்டு அவன் உயிரை கையில எடுத்துக்கிட்டு போகணும். அப்பதான் உன்னால ஜெயிக்க முடியும். நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, உனக்கு சிவலிங்கம் கிடைக்காது. என்ன சொல்றீங்க? அப்படின்னா சிவலிங்கம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் போல இருக்கே. சொல்லுங்க பாட்டி, சிவலிங்கம் எங்க? யாரு? யார் அது? இந்த பைரவனை போல வேஷம் போட்டுக்கிட்டு எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு போன அந்த மாயாவி யாரு? சக்தி வாய்ந்த இந்த பைரவனோட உருவத்துல அந்த சிவலிங்கத்தை அபகரிச்சுக்கிட்டு போனவனோட எண்ணம் என்ன? அப்படின்னா அந்த சிவலிங்கத்துக்குள்ள அடங்கி இருக்கிற சக்தி எப்பேற்பட்டது? கால பைரவனை ஆராதனை பண்ற எண்ணெயை ஏமாத்திருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்க? ஜெய் மகா காளி! எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து அந்த சிவலிங்கத்தை நான் பறிச்சே ஆகணும். இல்ல, அவ்வளவு சுலபத்துல இந்த கேள்விக்கு எனக்கு பதில் கிடைக்க போறதில்ல. எங்கிட்ட இருக்கிற எல்லா சக்திகளையும் ஒண்ணு சேர்த்து யார் இப்படி பண்ணுனதுன்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன். ஜெய் மகா காளி! சந்திரா, சந்திரா நீயா? நான் போட்ட எல்லைக்கோட்டை தாண்டி வர்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? எந்த சக்திகள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தந்திரங்களும் இந்த பைரவம் முன்னாடி நிலைக்காது. என்னோட லட்சியத்திலிருந்து யாராலும் என்ன திசை திருப்பவே முடியாது. என்ன ஆட்டம் போடணுமோ போடுங்க. ஆனா எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டலன்னா நான் அந்த கால பைரவனை ஆராதிக்கிற பைரவ பாபாவே இல்ல. ஜெய் மகா காளி! ஓம் நம சிவாய. ஓ வா அமிர்தா, யுத்தத்துக்கு தயாரா வந்திருக்கியா? ஆமா குருவே. ஞாபகம் இருக்கட்டும் அமிர்தா, நீ பணயம் வச்சிருக்கிறது உன் புருஷனோட உயிரை. கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் அர்ஜுனோட உயிர் போயிடும். இன்னொரு தடவை யோசிச்சுக்க அமிர்தா, ஏன்னா நீ அர்ஜுனோட உயிரோட விளையாட போற. இல்ல குருவே, சிவலிங்கம் வீட்டுக்கு திரும்பி வரதுனால என்னோட நாகமணி தேடுதல் வேட்டைக்கு பெரிய உதவி கிடைக்கும்னா யாரோட உயிரை வச்சு விளையாடுறதுக்கும் நான் தயாரா இருக்கேன் குருவே. இப்ப சொல்லுங்க, அர்ஜுனோட உயிரை நான் வசப்படுத்திக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அர்ஜுனோட உயிரை பலி வாங்கணும். அர்ஜுன சாகடிக்கணும். உன்னால இது முடியுமா? என்ன மிருதா, எதையும் செய்ய தயாரா இருக்கேன்னு சொன்ன, இப்ப என்னடானா கண் கலங்கி இருக்க? இப்போ என்ன, எந்த கேள்வியும் கேட்காதீங்க குருவே. நான் செய்ய வேண்டியது என்னன்னு மட்டும் சொல்லுங்க போதும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இதோ பார் அமிர்தா, இது ஒரு மாய பழம். இந்த பழத்தை நீ அர்ஜுனை சாப்பிட வைக்கணும். இதை சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் அர்ஜுன் இறந்து போயிடுவான். அதுக்கப்புறம் அவன் உயிர் உனக்குள்ள ஐக்கியமாயிரும். அதுக்கப்புறம் அபரிமிதமான சக்தி உனக்குள்ள வந்துடும். பல மடங்கு சக்தியோட நீ கொடிய சர்பத்தை சுலபமா எதிர்த்து போராட முடியும். கொடிய சர்பத்தோட வியூகத்தை உடைச்சு சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு வந்து சேரணும். இதுதான் உன்னுடைய வேலை. இதை செய்யறதுக்கு
நீ தயாரா இருக்கல்ல? நிச்சயமா குருவே, நீங்க சொன்ன மாதிரியே அந்த சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள நான் சேர்க்கிறேன். वीरभद्राय अग्निनेत्राय घोरसंहारः सकललोकाय सर्वभूताय सत्यसाक्षात्करः என்ன அர்ஜுன் இது ஆனிவர்சரி கேக்கா? கல்யாணமாகி 2 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள ஆனிவர்சரி கேக்கா? என்ன பிரதர் இதெல்லாம்? பிரதர், சர்ப்ரைஸ்! இன்னைக்கு என் வாழ்க்கையிலே ரொம்ப ஸ்பெஷலான நாள். ஓஹோ, அது என்னப்பா அவ்வளவு ஸ்பெஷல் இன்னைக்கு? அம்மா, அதான் சொன்னேன்ல, சர்ப்ரைஸ் இன்னைக்கு. இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் உன் வைஃப் கிட்ட வச்சுக்கோ. அப்படி என்ன சர்ப்ரைஸ்னு நீ அங்க எல்லாருக்கும் இப்ப சொல்லணும். மறந்துட்டீங்களா சித்தி? அம்மா, நீ தான் சொன்னல, நானும் அமிர்தாவும் சந்திச்சு இன்னையோட சரியா 1 வருஷம் ஆகுது. சரி, பட் இது எப்படி ஆனிவர்சரி ஆகும்? ஏன் ஆகாது? அமிர்தாவை நான் பார்த்த அந்த முதல் நிமிஷமே அவங்க தான் என் மனைவின்னு நான் மானசிகமா முடிவு பண்ணிட்டேன். அப்படி இருக்கும்போது நியாயமா எனக்கு இன்னைக்கு தான் ஆனிவர்சரியா இருக்கணும். இந்த கல்யாணம்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிஸ், அவ்வளவுதான். ஆஹா, ரொம்ப நல்லா இருக்குப்பா உன்னோட இந்த ஆனிவர்சரி லாஜிக். சரி சரி, அமிர்தா வரதுக்குள்ள நான் ரூம்குள்ள போய் எல்லா டெக்கரேஷன் பண்ணணும். நான் வரேன். இரு அர்ஜுன், நாங்க எல்லாரும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றோம். கரெக்ட். நோ 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 நோ, இன்னைக்கு எல்லாமே ஒன் மேன் ஷோ தான். அமிர்தாவுக்கு பிடிச்ச மாதிரி நான் தனியா தான் எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ண போறேன். நீங்க யாரும் வர வேண்டாம், ஓகேவா? பாய். நல்ல பையன். அமிர்தா, வெளியில போயிருந்தியாமா? உன் முகத்தை பார்க்கும்போது ஏதோ விசேஷம் மாதிரி தெரியுது. அப்படி ஒண்ணும் இல்லையே சின்னத்த. கையில என்ன பழம்? கோவிலுக்கு போயிட்டு வர போல் இருக்கு. ஆமா மாமா, கோவிலுக்கு தான் போயிருந்தேன். எப்ப வெளியில போயிட்டு வந்தாலும் நான் அந்த கோவிலுக்கு போயிட்டு வரேன், இந்த கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு ஒரே பதில் தான் இல்ல? இதை விட்டா உனக்கு வெளியில வேற எந்த வேலையும் கிடையாதா? சித்ரா, அது இல்லம்மா, இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் ரொம்ப விசேஷமான நாள் இல்லையா? நீ என்னடானா தனியா கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்ற? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஜோடியா போயிட்டு வரக்கூடாதா? விசேஷமான நாளா? என்னக்கா? எனக்கு எதுவும் தெரியாதே. ஓஹோ, கையில பிரசாதத்தோட வீட்டுக்கு வந்திருக்க? என்ன விசேஷம்னு தெரியாமலே கோவிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வந்திருக்கியா? அது இவரு காலையில எழுந்திருக்கல, அதனால்தான் நான் தனியா போய் பூஜையை முடிச்சிட்டு வந்துட்டேன். இவங்க எல்லாரும் என்ன விசேஷத்தை பத்தி பேசுறாங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. சரி சரி, பிரசாதம் கொடுமா. ஆமா அமிர்தா, இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் ஸ்பெஷல் டேங்கும் போது அது எங்களுக்கும் ஸ்பெஷல் தானே? எங்களுக்கும் பிரசாதம் கூடமா. அது மன்னிச்சிருங்க அத்தை, இந்த பிரசாதத்தை அர்ஜுனுக்காக மட்டுமே விசேஷமா நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ, இந்த பழத்தை அவர் தனியா தான் சாப்பிடணும். ஓஹோ, அப்படியெல்லாம் வேற இருக்கோ? ஆமா சித்ரா, அமிர்தாவை பார், அர்ஜுன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கா. அப்பப்பா, அன்பு செலுத்துறதுல நம்ம அர்ஜுனை யாரும் மீற முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா நம்ம பொண்ணு யாருக்கும் குறைஞ்சவ இல்ல. எங்க அர்ஜுன் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கான். நீ கொண்டு வந்திருக்கிறது வெறும் பழம் மட்டும் கிடையாது, அந்த ஆண்டவனே ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பியிருக்க உங்க காதல் பிரசாதம். போமா, போய் உன் கையாலேயே உன் புருஷனுக்கு கொடு. உங்க காதல் இப்படியே 100 வருஷம் நல்லா இருக்கட்டும். போமா.
என்ன இது? ரூம் கதவு சாத்தி இருக்கு. அர்ஜுன், அர்ஜுன், என்னாச்சு? ரூம் இவ்ளோ இருட்டா இருக்கு. இவர் எங்க போனாரு? அர்ஜுன், எங்க இருக்கீங்க? சொல்லுங்க அமிர்தா, நான் இங்கே தான் இருக்கேன். இங்கன்னா எங்க? என் கண்ணுக்கு தெரியலையே. லைட் ஆன் பண்ணிட்டு உட்காரலாம்ல, ஜன்னலையாவது திறந்திருக்கலாம். எங்க? என் கண்ணுக்கு நீங்க தெரியல. இருட்டுலயே உட்கார்ந்துருக்கீங்க. இருட்டில் இருக்கிற என் வாழ்க்கைக்கு நீங்க விளக்கேத்தி வைப்பீங்கிற நம்பிக்கையில உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அமிர்தா. ஹாப்பி ஆனிவர்சரி அமிர்தா. என்ன இதெல்லாம்? இன்னைக்கு என்ன விசேஷம்? என்னவா இருக்கலாம்? நீங்களே கெஸ் பண்ணுங்க பாப்போம். எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன விசேஷம்னு நீங்களே சொல்லுங்க. என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதை என் வாயிலே கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க. சரி விடுங்க, நானே சொல்லிடுறேன். என்னையோட என் அமிர்தாவை நான் காதலிச்சு கரெக்டா 1 வருஷம் ஆயிடுச்சு. அதனால்தான் என் ஆசை காதலிக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். ஞாபகம் இருக்கட்டும் அமிர்தா, நீ பணயம் வச்சிருக்கிறத உன் புருஷனோட உயிரை. கொஞ்சம் முன்னம் பின்ன ஆனா கூட அர்ஜுன் இறந்து போயிடுவான். இதுதான் உன்னுடைய வேலை. வாங்கிக்கோங்க. ஹலோ பாட்டிமா, எப்படி இருக்கீங்க? மயூரி, என் தங்கமே, எப்படிமா இருக்க? உன் குரலை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு? நான் நல்லா தான் இருக்கேன் பாட்டிமா. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் பாட்டிமா. உன் வாழ்க்கையில என்னெல்லாமோ நடந்து போச்சுமா. அது இருக்கட்டும், எனக்கு உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு மயூரி. நீ எப்பமா வீட்டுக்கு வர? பாட்டிமா, நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நான் இப்பவே வீட்டுக்கு வர ரெடி. இப்படி பிஜில இருக்கிறது எனக்கும் கஷ்டமா இருக்கு பாட்டிமா. ஆனா என்னம்மா? வீட்ல எல்லாரும் ஏதாவது சொல்வாங்களோன்னு பயமா இருக்கு. இத பாரு, வீட்ல எல்லார்கிட்டயும் உனக்காக நான் பேசுறேன். அதுவும் இல்லாம இது உன் வீடு. நீ எப்ப வேணாலும் இங்க வரலாமா. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டிமா. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், உனக்கு இங்க வர்றதுக்கு விருப்பம் இருக்குல்ல? என்ன பாட்டிமா இது? என்ன பார்த்து கேக்குற கேள்வியா இது? எனக்கு அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு இஷ்டம் இல்லாமலா இருக்கும்? அப்படி இல்ல மயூரி, இந்த வீட்ல உள்ளவங்களால உனக்கு எவ்வளவுலாம் அவமானம் ஏற்பட்டிருக்கு. அதுக்காக தான் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டேன், அவ்வளவுதான். சரி சரி, நான் வீட்ல எல்லார்கிட்டையும் பேசி கூடி சீக்கிரம் நீங்க வர்றதுக்கான எல்லா ஏற்பாடும் செய்யறேன். நீ ஜாக்கிரதையா இருமா, உடம்ப பாத்துக்கோ. பாய். சரிங்க பாட்டிமா, பாய். அமிர்தா, இந்த விசேஷமான நாளை விசேஷமா செலிப்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணேன். இதுக்கு தான் நேற்று ராத்திரி உங்களை கேட்டேன். ஒரு நாள் பூரா
நீங்க என் கூடவே இருக்கணும்னு. இருப்பீங்கல்ல? சரி சரி வாங்க, கேக் கட் பண்ணுங்க. என்ன நான் கட் பண்ணுமா? அப்புறம் இல்ல, என்ன? இல்ல, நாங்கெல்லாம் வந்தா பண்றது? இத பாருமா அமிர்தா, உன்னை பார்த்து எங்க அர்ஜுன் வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டான். பாத்தியா, உனக்காக அவ எவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வச்சிருக்கான்னு. அதுவும் எங்க யார் ஹெல்ப்பும் இல்லாம. உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல? அது ஏன் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க? எதுக்கு பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? இத்தனை நாளா என்னென்னமோ நடந்து போச்சு. ஒரு வருஷம்னா சும்மாவா? ஒரு வருஷத்துல என்னென்னமோ நடந்து போச்சுங்க. இனிமே என்ன நடந்தாலும் அது இன்னைக்கு மாதிரியே விசேஷமா இருக்கணும். அதுக்கு தான் இதெல்லாம். ஆமா அமிர்தா, இனிமே உங்களோட 2 பேர் வாழ்க்கையும் இந்த கேக் மாதிரியே ஸ்வீட்டா இருக்கணும். புரியுதா? வாமா, கேக் கட் பண்ணு. இது ஒரு மாயப்பழம். இந்த பழத்தை நீ அர்ஜுனை சாப்பிட வைக்கணும். இதை சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல அர்ஜுன் இறந்துருவான். அவனோட உயிர் உனக்குள்ள ஐக்கியமாயிடும். ஐய அமிர்தா, என்ன அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? சீக்கிரமா கேக்க வெட்டு. அர்ஜுன், ஏங்க அமிர்தா, புடிங்க, கேக் கட் பண்ணுங்க. அட புடிங்க. கங்க்ராச்சுலேஷன். சந்தோஷமா இருங்க. இந்தங்க சாப்பிடுங்க அமிர்தா. அக்கா, நாம எல்லாம் இங்க இருக்கோம்னு அமிர்தா வெக்கப்படுற போல இருக்கு. உண்மைதாமா, பாவம். என் மருமகளும் மகனும் கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும். வாங்க நம்மளாம் போலாம். சரி பிரதர், நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. போலாம். ஹேவ் a happy time பிரதர். பாத்தீங்களா அமிர்தா, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க சூழ்நிலையை எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிறாங்கன்னு. எங்க ஆகாட்டுங்க. இல்ல, எனக்கு வேண்டாம். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நோ 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 நோ, பிடிக்கலன்னு சொன்னதெல்லாம் போதும். இனிமே நான் விடவே மாட்டேன். இது வெறும் கேக் மட்டும் இல்ல அமிர்தா, நம்ம புது வாழ்க்கையோட ஆரம்பம்னு நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு கேக்க ஊட்டி விட்டே ஆகணும். ப்ளீஸ் அமிர்தா, என்னோட இந்த சின்ன ஆசைய நிறைவேற்றுங்களேன். ப்ளீஸ், வேண்டான்னு சொல்லாதீங்க. சாப்பிடுங்க அமிர்தா.